Hi friends, welcome back to our channel. This video is sponsored by BuyMote e-shopping app. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க பெஸ்ட்டான ப்ராடக்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தெளிவான மனசு அப்படின்றது தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை ரசிக்கும். தெளிவில்லாத மனசு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நிம்மதியை இழக்கும். இந்த நொடியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நொடியை தீர்மானிக்கும். ஸோ தெளிஞ்ச மனசோடையே நீங்கள் எப்போவுமே முடிவெடுங்க. எல்லாரோட சொல்லுக்கும் தலையாட்டிக்கிட்டு ஆமாம் போட்டு வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. சுயமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம தான் சிந்தித்து செயல்படணும். அதையும் தூக்கி அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா காலம் முழுக்க நம்ம அடிமையாக மட்டும்தான் வாழணும். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் நம்ம மனசுக்குள்ளே போகாது. அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா இடத்துலையும் பேசவும் கூடாது. ஏன்னா அந்த ரெண்டுமே நம்மளுக்கு என்றைக்குமே பிரச்சனை தான். எவ்வளோ தான் ஒரு நெருங்கின உறவாக இருந்தாலும் நம்மளோட பலவீனங்களை என்றைக்குமே அவங்கக்கிட்ட வெளிக்காட்டக்கூடாது. ஏன்னா காலமும் சூழ்நிலையும் மாறுறப்போ அவங்க கூட நம்மளுக்கு எதிரான எதிரிகளாக மாற சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுத்த உண்மையான அன்பும் அவங்க உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கை அப்படின்னா என்னன்றதை முழுசாக உணர்த்திடும். துரோகத்தோட பிறப்பிடம்தான் நம்பிக்கை, நம்பிக்கையோட இறப்பிடம்தான் துரோகம். கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பாருங்க. எவ்வளோ துரோகிகளை நம்ம கடந்து வாழ வேண்டியிருக்கு அப்படின்றது உங்களுக்கே புரியும். சில சந்தர்ப்பவாதிகளுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்களே நரகமாக்கிக்காதீங்க. உங்களோட நலனுக்காக அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருங்க. அப்படி நிற்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நபர் உங்கள் மேலே அன்பாக இருக்காங்க, அக்கறை செலுத்துகிறாங்க அப்படின்னா அப்படியாப்பட்ட உறவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. பட் பயன்படுத்திக்க நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அலட்சியம் அப்படின்றது வேண்டவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் அதை தேடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. முகத்துக்கு முன்னாடி நல்லா பேசி சிரித்து பழகுவாங்க. நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படின்றப்போ நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட புறம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த உலகத்தில் நல்லவங்க அப்படின்ற பேரும் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் உண்மையாக ஒருத்தவங்க கிட்ட பழகினாலும் அந்த நபர் நம்மக்கிட்ட உண்மையாக பழகலை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது நாமாவே அவங்கள விட்டு விலகிறது நம்மளுக்கு நாமே செய்கிற நல்ல விஷயம். என்னெல்லாம் படித்து என்ன தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோதான் காசு பணம் வச்சுருந்தாலும் நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்றதே இருக்காது. இன்னுமே அன்புக்கும் ஆறுதலுக்கும் இன்னும் பல விஷயங்களுக்கு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் திருப்தி இல்லாத மனசு தான். கடந்து போன நிமிஷம், விட்டு சென்ற உறவு, அவங்களோட நினைவு, உடஞ்சி போன நம்பிக்கை, பேசிவிட்ட வார்த்தைகள், இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாத விஷயங்கள். அது எப்போவுமே பெற முடியாது. நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களுடைய தகுதிகளை தீர்மானிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தானே தவிர உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. அதனால் உங்களை பற்றி மற்றவங்க கொடுக்கக்கூடிய விமர்சனத்தை வச்சு மட்டும் உங்களை நீங்களே என்னைக்கும் தாழ்த்திக்காதீங்க. மற்றவங்களோட கருத்துக்கள் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அனுமதிக்காதீங்க. எல்லாரும் சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அனுபவம் வாய்ந்தவங்களோட அறிவுரையை மட்டும் கேளுங்க. அவங்களோட அறிவுரைகள் உங்களோட வளர்ச்சிக்கு உதவாவிட்டாலும் கூட உங்களை தோல்வியிலிருந்து பாதுகாக்கும். யாரும் யாரோட விஷயத்துலையுமே தானாகவே போய் மூக்க நுழைக்க வேண்டாம். அவங்கவுங்களோட பிரச்சனையை பெரும்பாலும் அவங்கவுங்களே சரி பண்ணிக்குவாங்க. ஒருவேளை நீங்கள் போய் சமாதானம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலோ இல்லை அவங்களே உங்களை சமாதானத்துக்கு கூப்பிட்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலோ நியாயத்தோட பக்கத்தில் இருந்து தான் நீங்கள் பேசணுமே தவிர நண்பனுக்கு என்றைக்குமே ஜாதகமாக இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்து நம்மளுக்கு பலன் இல்லாமல் போயிடும். நம்ம நல்லது அப்படின்னு நினச்சி ஜாதகமாக பேசின அந்த விஷயமே நம்மளுக்கு கெட்டதாக கூட மாறிடும். பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயம் கூட நம்மளுக்கு சில விஷயத்தில் சரியில்லாமல் முடிஞ்சிடும். ஆனால் எதிரே பார்க்காம ஒரு சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு நிலச்சிரும். புரியாதவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம். புரிஞ்சுக்கொள்ள விருப்பம் இல்லாதவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறத விட விலகி இருக்கிறது தான் மேல். யாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்மளை நம்பாதவங்க கிட்ட அதை புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியமும் நம்மளுக்கு இல்லை. நம்மளோட பேச்சை நம்ம எப்போ குறைக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தெளிவான மனசு அப்படின்றது